பிரைஸ் லார்ட். நாம் இந்த நாளிலே தேவனுடைய செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வந்திருக்கிறேன். ஆகையாலே நம் ஜெபத்துக்கு பிறகு நம் செய்திக்குள்ளே கடந்து போகலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. நன்றி செலுத்துக்கிறோம் ஆவியானவரே, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக 26ஆம் வருஷத்துல தகப்பனே அப்பா, நீர் எங்களை கிருபையாய் வைத்திருக்கிறீரே அப்பா, அதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. உங்க பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா, உங்க மகிமைக்காக நன்றி. இந்த ஒரு மாதமாக உங்க கிருபை எங்களை தாங்கினது அப்பா. எல்லா பொல்லாப்பிலிருந்து ஆண்டவரே, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி எங்களை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே பேச போகிற உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. இது உம்முடைய வார்த்தை தகப்பனே, நீங்க பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அடிய நாவினால நீர் எழுதுவீராக. இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிறேன், ஆமென். நம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். இப்பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளலாம், தேவன் நம்மோடு பேச இருக்கிற வார்த்தை என்ன என்று பார்த்தோம்னா, விசுவாசத்தை குறித்து நம்ம பேச போகிறோம். விசுவாசம் என்றால் என்ன? நம்பிக்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. இன்று நம் பூமியில வாழ்கிற நாட்கள் எல்லாம் நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை இல்லாத ஒரு காரியமும் நடக்காது. எந்த விஷயத்திலையும் எந்த காரியத்திலையும் நம் நம்பிக்கையோடு தான் கடந்து போக வேண்டும். புரிகிறதா? தேவன் ஆதாமை படைத்து ஏவாளை கொடுத்தார். ஆதாம் விசுவாசித்தான், தேவன் எனக்கு ஒரு நல்ல ஏவாளை கொடுத்திருக்கிறார். அது ஒரு நம்பிக்கை. இப்படி மனுஷன் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருந்தா தான் வாழ முடியும். விசுவாசம் என்றால் நம்பிக்கை. அந்த விசுவாசத்தை குறித்து தான் உங்களோடு இந்த நாள்ல நான் பேசியிருக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலயும் அவர்னால எல்லாமே செய்ய முடியும். தேவ பிள்ளைகளை எல்லாமே அவர்னால செய்ய முடியும். நான் தான் கடவுள் என்று சொல்லி அவர் செய்யறதுக்கு ஒரு நொடி பொழுதும். ஆனா அங்க வேதம் சொல்லுகிறது, எல்லா இடத்துலயும் அவர் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா, நீ என்னை விசுவாசிக்கிறாயா, நீ என்னை நம்புகிறாயா, உமக்கு சித்தமா, இப்படித்தான் ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்லும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது என்ன என்றால், வாழ்க்கையில நம்ம மேல வருவோமா? எல்லாரும் போல ஒரு மேலே இருக்கிற மனிதர்களை பார்த்து நாம் கீழே இருக்கிறவர்கள் நினைப்பது ஒரு காரியம் என்ன என்றால், அவர்களை போல நம்ம ஆக முடியுமா? ஏன் அப்படி நெகட்டிவா நினைக்கிறீங்க? பாசிட்டிவா நினைங்க. அதுதான் பாசிட்டிவ் என்பதுதான் விசுவாசம். நாம் நினைச்சோமா கண்டிப்பா நடக்கும். நான் நினைச்சேன், ஒரு காலத்துல நான் நினைச்சேன், நான் இப்படித்தான் வரணும்னு நினைச்சேன், நான் கர்த்தருக்குள்ள மேன்மையா வரணும்னு நினைச்சேன், கர்த்தருடைய நாமத்தை நான் எல்லோருக்கும் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா எந்த விதத்துல அவர் ஆசீர்வதிப்பார்ன்றதுலாம் எனக்கு தெரியாது. இப்படித்தான் வேணும்னு நான் கேட்கல. ஆனா தேவனிடத்துல நான் விசுவாசமா இருக்கிறேன், அவருடைய நாம மகிமைப்படும்படிக்கு என்னை உயர்த்துங்கன்னு தான் கேட்பேன். அதைத்தான் நீங்க சொல்லுகிறார். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நாம் ஜெபிக்கிறோம், நம் தேவைகளை குறித்து நாம் தேவனிடத்துல அமர்ந்து நாம் கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இது செய்யுங்கப்பா, அது செய்யுங்கப்பா. கேட்டால் செய்யக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றது முதலாவது நம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். நான் ஒரு புறஜாதியா இருந்து அந்நிய எல்லா தேவர்களை நம் சேவித்துக் கொண்டிருந்து அந்நிய ஜாதியா இருந்த ஒரு மகளாக நான் விசுவாசித்தேன். இயேசு இருக்கிறார் என்று விசுவாசித்தேன், அவரை நம்பினேன். அந்த நம்பிக்கை தான் என்னை இந்த தூரத்துக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. நல்ல பிள்ளைகளை கொடுத்து, நல்ல சபையை கொடுத்து, சபை மக்களை கொடுத்து, அத்தனை மக்களுக்கு என்னை ஒரு தாயாய் தேவன் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் சாதாரண ஒரு சாத்தியம் இல்லை. இது கர்த்தர் நினைத்தால் மட்டும்தான் முடியும். நமக்காக இயேசு மரித்தார் பாத்தீங்களா? அவரை நான் நம்பினபடினாலதான் இது நடக்கும். எல்லாருக்கும் நடக்குதுங்களா? நடக்கும். ஆனா நீ விசுவாசிக்கிறாயா? ஆண்டவர் கேட்பார், நீ விசுவாசிக்கிறியா? நான் உனக்கு சுகம் கொடுக்கிறேன்னு என்பது நீ விசுவாசிக்கிறியா? நான் உனக்கு விடுதலை தரேன்றது நீ விசுவாசிக்கிறியா? என்ன அழகா வசனம் சொல்லுகிறது பாருங்களேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ. புரியுதுங்களா? நம்ம ஆசைகளை பெருசா இருக்குதா? இருக்கட்டும் தேவ பிள்ளைகளே. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபத்துல எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதை செய்வேன் என்று. நம்பிக்கையோடு கேளுங்க. நம்பிக்கை தான் பெருசு. அதை குறித்து தான் இந்த நாள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ரொம்ப பேருக்கு அந்த நம்பிக்கை இல்லை. என்னால முடியாதுங்க, அது அவங்கள்ட்ட பணம் இருக்கு, அவங்க செய்வாங்க. நோ, இல்ல தேவ பிள்ளைகளே. அப்படி ஒரு நெகட்டிவ் வார்த்தை மனசுல இருக்கவே கூடாது. அப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல இருக்கவே இருக்கக்கூடாது. நான் ஒன்றுமே இல்லாமல் 10 பைசா 10 ரூபா கூட இல்லாம இருந்த தேவ சமூகத்துல நான் வரும்போது, ஆனா நான் விசுவாசித்தேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவன் ஆதாமை ஏவாளை படைத்து தேவன் சொல்லுகிறார், இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். அவங்க படைக்கும் போது நிறைய காசுகளை கொண்டு வந்த படைத்தார் தேவன் அவங்களை? இல்ல, அவர்களை படைக்கும் போது வெறுமையா தான் படைத்தார்.
சகல பூமியில இருக்கிற சகல புல் பூண்டுகளை தேவன் உண்டாக்கினார். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு பூமியில நிரம்பி இருக்கிறது ஆசீர்வாதங்கள், மனிதர்களுக்காக, மனுஷிக்காக. அப்போ நான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க என்ன அழைச்சிங்களையாப்பா, நான் வெறும் கையோட இருக்கிறேன், நான் வெறும் கையோடு இருக்கிறேன், என் கையில ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன் என் கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் கர்த்தர் என்னை இந்த ஜாதிகள் மத்தியில மேன்மையாய் வைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் நம்பிக்கை தாங்க என்னை ஆண்டவர் மேன்மையாய் உயர்த்தினார். அதுதான் சொல்றாரு, கர்த்தர் மேல நான் வைத்திருந்த நம்பிக்கை. 2 விஷயம் சொல்லுவேன். ஒரு மனிதர் சோர்ந்து போயிருக்கிறீங்களா, என்னால ஒன்றுமே முடியாது என்று நினைக்கிறீங்களா, அவங்களுக்கு நான் சொல்லுகிற என்னுடைய யோசனை என்ன தெரியுமா? முதலாவது உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வரணும். 2வது, நமக்காக மரித்த இயேசு மேல நம்பிக்கை வைங்க. அவர் இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறார். நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கணும்னா அது பள்ளம் இருக்கா இல்லையான்னு நம்மளை பாதுகாக்கிற தேவன் அவராய் இருக்கிறார். ஆகையால 2வது நம்பிக்கை கர்த்தர் மேல வைங்க. இது 2 இருந்தா போதும், ஒரு மனிதனுக்கு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில உயர்வை நீங்கள் காண்பீர்கள். அதைத்தான் நீங்க சொல்லுகிறார், நீ ஜெபத்துல எவைகளை கேட்கிறாயோ என்ன கேளுங்க, என்ன வேணாலும் கேளுங்க, அது நீதியாய் இருக்குமானால், உண்மையாய் இருக்குமானால், தேவனுக்கு பிரியமாய் இருக்குமானால், அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நீங்கள் ஏறெடுப்பீர்கள். ஜெபம் என்பது என்னங்க? அதுக்குன்னு நம்ம ஒரு அறையை கட்டி கொண்டு அதுக்குன்னு சில பொருள்களை எடுத்துன்னு போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிப்பது ஜெபம் அல்ல. உன் உள்ளத்துல இருந்து தேவனை நோக்கி நீ பார்க்கிறாய், அந்த நேரத்தை கொடுக்கிறாய், பாத்தீங்களா? அதுதான் ஜெபம். தேவனுக்காக அமர்ந்து அப்பா என்னை பாருங்கன்னு நீங்க கேட்கிறீங்க பாத்தீங்களா? அதற்காகத்தான் ஜெபம். நம்ம எல்லாவற்றுக்கும் இந்த பூமியில செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் எழுந்தவுடன் நம்ம பல்லு வளர்க்கறதுக்கு ஒரு நேரத்தை கொடுக்கிறோம், குடிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை கொடுக்கிறோம், சாப்பிடுவதற்கு ஒரு நேரத்தை கொடுக்கிறோம், தாய் இடத்துல, மனைவி இடத்துல, பிள்ளைகள் இடத்துல பேசுவதற்கு ஒரு நேரத்தை கொடுக்கிறோம். அதே போலத்தான் நம்மை படைத்த தேவனை பார்த்து பேசுவதற்கு ஒரு நேரத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் ஜெபம், வேற ஒன்றுமே கிடையாது. நம் ஜெபித்து விட்டு போவோமானால் நிச்சயமா நம்ம ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பார். நான் ஜெபத்தில தாங்க எல்லாமே வாங்கினேன். எனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே என் ஜெபத்தில் தான். ஆண்டவர் உங்க சித்தம் என்னமோ செய்யுங்கப்பா, உங்க சித்தம் என்னமோ, எனக்கு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்களா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா மனுஷனுடைய ஆலோசனை எல்லாம் சிந்தெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? சின்னதா இருக்கும். அவர் செய்தெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? அவர் சொல்றாரு, வானத்துக்கும் பூமிக்கும் பெரியதான பாவங்களை நான் உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன்னு பூமிக்கு வானத்துக்கும் அவர் ஈவன் பண்ணி பேசுறாரு. அப்போ அவர் கொடுக்கிற தேவனை எப்படி தெரியுமா கொடுப்பாரு? அளவில்லாமல் கொடுப்பார். நம்மளே ஒரு சமயம் என்ன இதெல்லாம் வச்சு, அப்படிதானே ஆபிரகாம் சொல்றாரு, என்னால இதை மெயின்டைன் பண்ண முடியல, அதான் நான் பிரிக்கிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, அவர் ஆசீர்வதிக்க வந்த தேவன். நீங்க ஒண்ணு மாத்திரம் செய்யணும், விசுவாசமாய் ஜெபத்துல விசுவாசமா இருங்க. நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா இன்னைக்கு எனக்கு நாளைக்கு நான் எக்ஸாமுக்கு போறேன்ப்பா, நாளைக்கு நான் ஒரு வீடு கட்டுறேன்ப்பா, நாளைக்கு ஒரு வேலை தொடங்க போகிறேன்ப்பா, எல்லாத்தையும் நீ ஆண்டவர் சமூகத்துல போய் எப்படி நான் செய்யறேன்ப்பா, ஏதோ நான் செய்யறேன் அப்படின்னு அந்த செய்கிறேன் அப்படின்ற அந்த வார்த்தையில விசுவாசம் குறைஞ்சு போதா? அப்பா நான் போறேன்ப்பா, நீங்க முடிச்சு கொடுக்குறீங்க, அந்த நம்பிக்கையோட நான் போறேன். அதைத்தான் நீங்க சொல்லுகிறார், எவைகளை கேட்கிறீங்களோ, நீ எதை கேட்கிறியோ அதுதான் நீ பெற்றுக்குவ. என்ன அழகா சொல்றாரு, நீ கொஞ்சம் கேட்டீங்கன்னா கொஞ்சம் தான் உனக்கு, நீ நிறைய கேட்டீங்கன்னா நிறைய தான் உனக்கு. அப்ப ஏன் நம்ம தாட்ஃபுல்லா பிராடா வைக்க கூடாது? நம்ம பெருசா யோசிக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்போ நம்ம நினைக்கிறோம் பெருசா நான் எப்படி யோசிக்கிறது? கொஞ்சம் கஷ்டம்தான். கையில ஒண்ணுமே இல்லாம நம்ம பெருசா யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்குதான் நான் சொல்லுகிறேன், அப்படியெல்லாம் நீங்க கேட்காதபடிக்கு, ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க, என்ன குறிச்சு நீங்க என்ன சித்தமா இருக்கிறீங்க, நான் உங்களை நம்புறோம்ப்பா, உங்க மேல 100க்கு 100 உண்மையா நாங்க நம்புறோம். புரியுதுங்களா? நான் அப்படித்தாங்க நம்பினேன். 100 இல்ல 200க்கு மேல நான் கடவுளை பைத்தியமா இருந்தேன். வெறும் அவரை ஜெபிப்பது மாத்திரம், அவரை நான் அவரோடு பேசுறது மட்டும் தான் விரும்பினேன். எனக்கு இது வேணும் அது வேணும் கூட நான் கேட்கல. ஆனா அவர் பார்த்தாரு, என் குழந்தை என்னையே சுத்தி வருது, என் மகள் என்னை விட்டு அவளுக்கு கெதி இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நீங்க வருவீங்களா? கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில எல்லாமே மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். எல்லாமே மாத்துவாருங்க. நம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் மாற்ற. நீங்க எதை கேட்க போறீங்க? உங்க மனசுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும் நீங்க கேட்க போறது. ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பா, அவ்வளவுதான். அந்த நம்பிக்கை மட்டும் வச்சுக்கினா போதும். யாருன்னா கேட்டாக்கா, ஏன்பா அந்த வேலை ஆயிடுச்சா, போனியே ஆயிடுச்சா,
போனேன், நம்பிக்கை தான் போனேன், ஆகல அப்படி சொல்லவே கூடாது. ஆகுதுங்க, எல்லாத்துக்கும் டைம் வேணும்ல. கண்டிப்பா முடியுங்க. நான் எடுத்த வேலையை நிச்சயமா என் ஆண்டவர் செய்வார், முடிப்பார். ஏன்னா அவர் ஆதியில வானத்தை பூமியை படைத்த தேவன் ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும், முடிவு வரைக்கும் நமக்கு எல்லா ரகசியங்களை சொல்லி இருக்கிறார். அவர் பாதியில விடுகிற தேவன் அல்ல. நம்மளை அழைத்த தேவன் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பாதியில கொடுப்பதற்கு அவர் சாதாரண தேவன் அல்ல. முடிவு பர்யாந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பர்யாந்தம் நீ இருக்கிறியா? கடவுளை நம்பி இருக்கிறியா? சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாமா? யோவான் 11:19 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, யூதரில் அநேகர் மார்த்தார் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படிக்கு அவர்களிடத்திலே வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்து இருந்தாள். மார்த்தாள் இயேசுவிடத்திலே வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுது நீ தேவனிடத்திலே கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது தேவன் உனக்கு தந்தருள்வார் என்று அறிந்து இருக்கிறேன் என்றார். பாருங்க, அவங்க மார்த்தார் மரியாள் அவர்களுடைய சகோதரன் இறந்துட்டான், சித்துட்டான், வியாதிப்பட்டு சித்துட்டான். 4 நாள் ஆகுது. அவனை புதைச்சிட்டாங்க. அதுல ஒருத்தி தன் சகோதரன் மரிக்கவில்லை. தேவன் வந்து இந்த செய்தியை கேட்டுட்டு, இந்த மாதிரி சகோதரன் லாசரு மரித்து விட்டான் என்று அந்த செய்தியை கேட்டு இயேசு வரார். ஏன்னா அவர்கள் ஊழியம் செய்யும் போது இவர்கள் எல்லாம் ஒரே குடும்பமா இருந்தார்கள், மார்த்தாள், மரியாள், லாசரு. அப்போ ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டு வருகிறதை மார்த்தாளும் மரியாளும் அறிகிறாங்க, இயேசு வரார் என்று. 4 நாள் பிறகுதான் இயேசு வரார் அந்த சகோதரனை பார்ப்பதற்கு. அவரை கல்லறையிலே வைத்து விட்டார்கள். ஆனால் ஒரு சகோதரி என்ன பண்றா, ஆண்டவரிடத்துல அவர் வந்து கொண்டு இருக்கும் போதே அவருக்கு எதிரே கொண்டு போய், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருந்தாள். இயேசு வராரு, இவோ அர்ஜென்ட்டா போய் ஆண்டவரை போய் பாக்குறா. ஆனா இன்னொரு சகோதரி இருக்கிறா, மரியாள், பாத்தீங்களா, அவ என்ன பண்றா, ஆண்டவர் அவ வீட்டுல உட்கார்ந்து இயேசு உள்ள வந்த உடனே அவ சொல்லுகிறா இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நீங்க எங்க வீட்டுல இருந்திருந்தீங்கன்னா எங்க சகோதரன் மரித்து இருக்க மாட்டான். நீங்க எங்க கூட இருந்திருந்தீங்கன்னாக்கா சகோதரன் மரித்து இருக்க மாட்டான். இன்னும் நம்புறாவோ, என் சகோதரன் உயிரோட இருந்திருப்பாரே, இயேசு இருந்தால் இருந்திருப்பாரே. அவ அந்த நம்பிக்கை வச்சா பாத்தீங்களா, இயேசு இருந்தா இருந்திருப்பாரு. அந்த விசுவாசித்தால் பாத்தீங்களா, அந்த விசுவாசத்திற்கு தான் தேவன் இங்க ஒரு பதிலை கொடுக்கிறார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். 4 நாள் ஆயிடுச்சுங்க, லாசருவை புதைச்சிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் எழுந்திருப்பானே. புரியுதுங்களா? அப்ப ஆண்டவருக்கு தெரியுது, மரியாளோ அவள் உள்ளத்துல எப்படியாவது என் தேவன் காப்பாற்றி விடுவார் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசித்துக் கொண்டு இருந்தார், நம்பிக்கையோடு இருந்தார், விசுவாசத்தோடு இருந்தால். தேவ பிள்ளைகளை ஒருத்தி அப்படியே இருக்கிறா, அழுதுட்டு அப்படியே இருக்கிறார். அப்பொழுதுதான் அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதலான நாட்களும் கடைசி நாளிலே அவன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். நம்ம எல்லோரும் மரித்தால் கடைசி காலையில இயேசு வரும்போது, கடைசி காலத்துல நாம் எல்லோரும் என்ன ஆவோம், உயிர்த்தெழுவோம் என்று வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஏனென்றால் இயேசு மரித்தார், ஆனால் சாகவில்லை, மரித்தார் ஆனாலும் சதா காலங்கள உயிரோடு இருக்கிறார் என்று நமக்கு வெளிப்படுத்த விசேஷத்துல நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை இவள் நினைவுபடுத்துகிறார். ஆம் தேவனே, என் சகோதரன் மரித்தான், ஆனா நான் விசுவாசிக்கிறேன் அவன் கடைசி காலத்துல உங்களுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவான் என்று. ஆனால் இயேசு சொல்லுகிறார் பாருங்களேன், இயேசு அவளை நோக்கி, நானோ உயிர்த்தெழுதல் ஜீவமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்த என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆண்டவர் சொல்றாரு, மகளே, அது இருக்கட்டும், நீ விசுவாசிக்கிற இல்ல, உன் சகோதரன் எழுந்திருப்பான் என்று விசுவாசிக்கிற இல்ல சொல்லிட்டு அந்த லாசருவை உயிரோடு எழுப்புறார். நம்ம எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் அந்த சம்பவம், எல்லாருக்குமே தெரியும். அது ஏன் நடந்தது, 4 நாள் கழித்து ஏன் நடந்ததுன்னா, மார்த்தாளோ கடவுள் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை விட்டு விடவில்லை. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு அவ விட்டு விடல, அவளுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்துட்டு இருந்துச்சு, கடவுள் எப்படியாவது காப்பாற்றுவார், எப்படியாவது காப்பாற்றுவார். மரித்து கூட என் இயேசு இருந்திருந்தால் பிழைத்திருப்பானே. ஆண்டவர் வந்து அந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார்.
ஹல்லேலூயா. அப்படி ஒரு விசுவாசம் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா தெய்வ பிள்ளைகளே? அந்த விசுவாசம் இருந்தா போதும், நம்ம வாழ்க்கையில தோல்வியை பார்க்க முடியாது. நமக்கு முன்பாக இருக்கிற யார் நம்மளை மேல தூக்கக்கூடாது, மேலே ஏறக்கூடாது என்று நம்மளுடைய ஏணியை பிடுங்குறார்களோ அவர்கள் மத்தியில தேவன் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நீங்க நம்பிக்கையோடு இருங்க. நமக்காக வந்த தெய்வம், நமக்காக சிலுவை சுமந்த தேவன், நமக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் உங்களையும் கர்த்தர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நான் ஒரு சாதாரண மனுஷி, ஒரு சாதாரண குப்பையாய் காணப்பட்டேன். எங்கேயோ ஒரு மூலையில ஒரு குச்சி போல நான் இருந்தேன். நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தர் அந்த குச்சியை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு நல்ல ஆலமரமாக நட்ட வைத்தார். அந்த ஆலமரம் இன்னைக்கு எல்லாருக்கும் நிழலாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, என்னை குறித்து நானே நினைக்கும் போது இப்படியா நடக்கிறது நம்ம வாழ்க்கையில என்று ஒரு பெரிய அதிசயத்தை நான் பார்க்கிறேன். என் கண்களுக்கு அது ஆச்சரியமாய் இருக்கிறது வேதத்தின்படி. ஆம் தேவ பிள்ளைகளே, நம்பிக்கை வைங்க, கடவுளை விட்டு விடாதீங்க. அவர் இன்னைக்கே செய்திருவார். இல்ல 4 நாள் அவன் நம்பிக்கையோடு இருந்தாள். தன் சகோதரி, நமக்கு 4 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நம்பிக்கையோடு இருங்க. உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்க வேலைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சின்னதா தாங்க யோசிப்பீங்க. நமக்கு லேட்டா செய்யறது, எதுக்கு லேட்டா செய்யறது சொல்லுங்க? நம்ம பெருசா கட்டுவதற்கு. ஹல்லேலூயா. நீங்க சின்னதா கேட்பீங்க, ஆண்டவர் பெருசா செய்வீங்க. நீங்க ஒண்ணு கேட்பீங்க, ஆண்டவர் இரட்டத்தனையா தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் என்றென்றும் மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தேவனாயிருக்கிறார். அவரே நம்ம வாழ்க்கைக்கு வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறார். அவரை என்று வேறு ஒரு தேவன் இல்லை. நான் நம்பின தேவன் என்னை கைவிடலைங்க. 30 வருஷமா நான் அவரை தான் நம்பிக்கொண்டே இருக்கிறேன். என் குடும்பமே அவர் கையில தான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அவர் கேட்கிற ஒரே வார்த்தை, நான் கடவுள்னா நீ என்ன நம்பு. ஒரு கணவன் சொல்றாரு மனைவி கிட்ட, நீ என்ன நம்புறியாமா? அந்த மனைவி கணவனை நம்பிதான் நாங்க ஆகணும். ஒரு தாய் தகப்பனை விட்டு ஒரு மனைவி ஒரு கணவர்கிட்ட வரா. 30 வருஷமோ 28 வருஷமோ 20 வருஷமோ பிள்ளைகளை வளர்த்து நம்ம என்ன பண்றோம்? ஒன்றும் யாரும் தெரியாத ஒரு மகனை கடவுளை நம்பி ஒப்பு கொடுக்கிறோம். அப்போ அந்த மகளுக்கு என் கணவர் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை. புரியுதா நான் உங்களுக்கு சொல்லுகிறது? அந்த நம்பிக்கையினால தானே நான் என் கணவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையினால தான் இன்னைக்கு வரைக்கும் 45-46 வருஷமா நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்பிக்கைங்க. அந்த நம்பிக்கை விடல. அவர் தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கணவர், அதுதான் எங்கள் குடும்பம், அதுதான் எங்கள் பிள்ளைகள். நம்பிக்கை விருத்தி ஆகும். நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில விருத்தி ஆகும். எல்லாமே விருத்தி ஆகும். நீங்கள் எவ்வளவு நீங்க நம்பிக்கை கர்த்தர் மேல வைக்கிறீங்களோ உங்க வாழ்க்கை எல்லாம் விருத்தி ஆகும். தேவ பிள்ளைகளே, அதைத்தான் நீங்க சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசத்தினாலே கூடாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்காக இங்க பாத்தீங்கன்னா அவங்க சகோதரிகளை அழுவுறத பார்த்துட்டு ஆண்டவர் கண்ணீர் விட்டாராம். கடவுளுங்க, நமக்காக கண்ணீர் விட்டாராம் கடவுள். இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு இளவு வந்துடுச்சுனாக்கா மத்தவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. உங்க வீட்டுல இது வந்துச்சா, இதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா இயேசு, வேதம் சொல்லுகிறது, லாசரு மரித்த போது இயேசு கண்ணீர் விட்டார். ஆம் தேவ பிள்ளைகளே, அவர் உண்மை உள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், பரிதபிக்கிற தேவன், உறக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரோ நாமும் அப்படி இருப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை பெரியதா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெரியதா. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. நம்பாத புருஷன் கூட உன்னை நம்புவான். கடவுள் மேல நீங்க நம்பிக்கை வச்சு பாருங்களேன். நம்பாத மனைவி கூட உங்களை நம்புவாங்க. நம்பாத பிள்ளைங்க கூட உங்களை நம்புவாங்க. ஒரே நம்பிக்கை கர்த்தர் மேல நம்ம வைக்கும்போது, கடவுள் மேல வைக்கும்போது, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவருடைய பாதத்துல நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இது செய்யுங்கப்பா. நீங்க ஜெபத்துல எதை கேட்பீர்களோ அதை செய்வேன் என்று தேவன் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். கேட்பீங்களா? கேளுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அதற்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவர் செய்ய வேண்டும்.
உங்களுக்கு யார் ஜெபித்தார்களோ தெரியல, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்க வாழ்க்கை மாற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்க வாழ்க்கையில என்னென்ன வராமல் இருக்கிறதோ, நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, அது உங்க கைக்கு எட்டாமல் இருக்கிறதோ, அதற்காக இந்த நாளிலே உங்க விசுவாசம் பெரியதா இருக்கணும். விசுவாசம் என்கிற வார்த்தையை, நம்பிக்கை என்ற வார்த்தையை உள்ளத்துல வச்சுக்கோங்க. தோல்விகள் வரும், நம்பப்படாதபடிக்கு அநேகர் நம்மளை புத்திகளை மாற்றுவார்கள், நம் சிந்தனைகளை மாற்ற. வேணாப்பா நீ வேஸ்ட், நோ, அப்படிலாம் யாரையுமே கேட்காதீங்க, யார் பேச்ச கேட்காதீங்க. ஏசப்பாட்ட மட்டும் பேசுங்க. அவர் பேசுகிற தெய்வமா இருக்கிறார், நமக்கு உணர்த்துகிற தெய்வமா இருக்கிறார். இது நல்லது கெட்டது என்கிற சொல்லுகிற தேவனா இருக்கிறார். தட்டுவாருங்களேன், நம்மள தட்டி பேசுவார், இது சரி இது தவறு என்று. அந்த தெய்வத்துக்கிட்ட நோக்கி போங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்காக நான் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோமாக்கா. நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, விசுவாசத்தை குறித்து நீங்க எங்களோடு பேசினீங்களே தகப்பனே. ஆமராஜா, நான் உம்மை நம்பினே தகப்பனே. நம்பிக்கைத்தான் வாழ்க்கை, நம்பிக்கைத்தான் வாழ்க்கை ஆண்டவரே. அந்த நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கை செதறி போய்விடும், குடும்பங்கள் செதறி போய்விடும் தேவனே. இதோ இந்த நாளிலே எத்தனையோ பேர்கள் நம்புகிறார்கள், விட்டு விடுகிறார்கள், நம்புகிறார்கள், விட்டு விடுகிறார்கள். அப்படியே சோர்ந்து 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 ஆண்டவரே, அவர்கள் நம்பிக்கை வீணாய் போய்கொண்டு இருக்கிறதா? இதோ இந்த நாளிலே தேவன் அப்பா, உன் நீர் இந்த நாளிலே பிள்ளைகளுக்கு தொட்டும்படிக்கா அந்த நம்பிக்கையை அதிகமாக்குங்கப்பா. அவர்கள் நம்பிக்கையை கெடுக்கிற, அவர்கள் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, அவர்கள் உள்ளத்தை சீர்கொழிக்கிற எல்லா பிசாசுகளை இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாக்குகிறோம். அந்த நம்பிக்கை இல்லாதபடிக்கு சிந்தனைகளை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாக்குகிறோம். தகப்பனே, உன் பிள்ளைகள் ஜெபத்துல எதை கேட்கிறார்களோ, அவர்கள் என்ன கேட்டாலும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்குமானால் என் தகப்பன் நீங்க செய்யுங்கப்பா. இன்னைக்கு செய்யுங்க ஆண்டவரே. மோசே கேட்டது போல, ஆபிரகாம் கேட்டது போல, இதோ அடியே நான் உன் பிள்ளைகளுக்காக கேட்கிறேன் ஆண்டவரே. எழுந்து இருக்கிற உன் பிள்ளைகளுக்காக கேட்கிறேன். இந்த வியாதி சுகமாகலையா? இந்த பிரச்சனை என்னை விட்டு போக மாட்டேங்குது, இந்த சந்தேகம் என்கிற வார்த்தை என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, இதை எல்லாம் மாற வேண்டும் அப்பா என்று கேட்கிறீர்களா? கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு செய்வார் தேவ பிள்ளைகளே. அவர் செய்வதற்கு தான் தேவன். நம்மளை வாழ வைப்பதற்கு தான் அவர் பூமிக்கு வந்தார். அவர் மரித்தார், அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நமக்காக. அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலே உங்களை பார்த்து பேசுகிறார். எல்லா தடைகளை உடைக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்களானால், இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் நான் வெறுமையா இருக்கிறேன் என்று நினைப்பீர்களானால், இந்த நாளில் உங்களை பார்த்து பேசுகிறார். மகனே, மகளே, நம்பிக்கையோடு இரு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். உன் நம்பிக்கை விருதாக்குவேன், உன் நம்பிக்கை பெரியதாக்குவேன், உன் நம்பிக்கை இரத்தத்தனை ஆசீர்வதிப்பேன். என் நம்பிக்கை, நீ என் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விடாதே, ஒருபோதும் விட்டு விடாதே. ஆம் தேவ பிள்ளைகளே, விட்டு விடாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென், ஆமென். Praise the Lord.